மெக்கானிக்கல் இன்ஜினியராவோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராவோ 10 years எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 50,000 per month salary வாங்கிட்டு இருக்காங்க. இதில் நான் வந்துட்டு டாப் 1% லைக் வந்து 1 lakh 2 lakh வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் அந்த டாப் 1% நான் சொல்லல. பட் மேக்ஸிமம் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் 50,000 per month. இதுவே 10 years எக்ஸ்பீரியன்ஸோட ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 1 lakh 1.5 lakh வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோஸ் லைக் 4 lakh 5 lakh per month வரைக்கும் கூட போகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில் அண்ட் கம்பெனி. ஸோ குட் ரைட், நம்ம ஐடியில் ஜாப் எடுத்தா நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆயிடும், நம்மளுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனே நம்ம நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆயிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி அந்த மாதிரி இல்லை. ஈவன் 1 lakh per month salary வாங்கிட்டு இருந்தாலுமே பேச்செக் டு பேச்செக்ல வந்து நிறைய ஐடி பீப்புள் இருந்துட்டு இருக்காங்க. பேச்செக் டு பேச்செக் என்னன்னா, இப்போ வரக்கூடிய சேலரி ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சேலரி இருக்காது, ஃபுல்லாக காலி ஆகிடும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் இந்த கிரெடிட் கார்டு பில்லை வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க லைஃபே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட சீனியர் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட நான் வந்துட்டு கேட்ட விஷயம் என்ன, என்னோட நீங்க ஒரு 5 years 6 years அதிகமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ நீங்க நிறைய மணி வந்து சேவ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு வந்து ஒரு 10 lakhsக்கு டெப்ட் இருக்கு, 15 lakhsக்கு டெப்ட் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து காமனா நான் சர்ச் பண்ணும்போது கிடைச்ச இன்னொரு டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர் மந்த் 1 lakh salary வாங்கிட்டு இருந்தாலே டாப் 10% ஆஃப் ரிச்சஸ்ட் பீப்புளுக்குள்ள நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் டாப் 10% வந்தாலுமே அவங்க ஏன் இவ்வளவு டெப்ட்ல இருக்காங்க? இதை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு பர்சனல் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்னென்ன மிஸ்டேக் நிறைய பேர் பண்றாங்க, இதை நம்ம பண்ணாம இருந்தா நம்ம கன்ஃபார்மா ஒரு சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியும். லைக் ஒரு பர்சன் ஏஜ் 60 ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளாடி ஒரு 40 ரிட்டையர் ஆக முடியும் அப்படிங்கிற சில விஷயத்தை நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாலும் சரி, மந்த்லி 50,000 வாங்கினாலும் சரி, 1 lakh வாங்கினாலும் சரி, இதில் நான் மென்ஷன் பண்ண போற சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய கோல் நீங்க ப்ராப்பரா செட் பண்ணி ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி 1 lakh வாங்கியுமே அவங்க இந்த அளவுக்கு ஏன் ஒரு டெப்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே என்னோட பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ without wasting time, let's get into the video. This is Sabir, I'm a software engineer. Welcome to my channel. The next day. First, எந்த ரீசன்னால இந்த மாதிரி ஒரு டெப்ட்டுக்கு பீப்புள் போறாங்க அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பார்த்த வரைக்கும் மெயினான 3 ரீசன்னால தான் வந்துட்டு இந்த டெப்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய உங்க மணி வந்து சேவ் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோன்ஸ், அண்ட் தென் லைஃப் ஸ்டைல், அண்ட் தென் வந்து கமிட்மெண்ட்ஸ். 3 ரீசனையும் டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஸோ லோன்ல பாத்தீங்கன்னா மெயினா ஒரு ஜாப்குள்ள போறாங்க அப்படிங்கும்போது அவங்க சேலரி வந்துட்டு அரௌண்ட் ஒரு 20,000 per month இல்ல 30,000 per month இருக்கு, இல்ல மேக்ஸிமம் 50,000 per month இருந்துச்சு அப்படின்னா அவங்க டைரக்டா வந்துட்டு எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வாங்குவாங்க. அதுக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஒரு 60,000 70,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கார் வாங்கிட்டு அந்த கார்ல இருந்து அவங்களோட இஎம்ஐ அப்படிங்கிறது பே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மேபி அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோன் இருக்கு அப்படின்னா அந்த லோனுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க இஎம்ஐல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ற மெயினான மிஸ்டேக் வந்துட்டு திருப்பி ஒரு இஎம்ஐ எடுத்து அங்கேருந்து ஒரு லோன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லோன்ல போறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி கார் லோன் பைக் லோன் வாங்குறதுனால பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் பைக் அப்படிங்கிறது ஒரு பெரிய லயபிலிட்டி. நீங்க இன்கேஸ் வந்து பைக் வாங்கினாலுமே நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு பர் மந்த்துக்கு ஒரு 500,000 அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் நீங்க கார்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அது அரௌண்ட் ஒரு 2,000 3,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து மணி ஆட் ஆகிறத விட லாஸ் தான் அதிகமாக ஆகிட்டு இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. லைக் 13% இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. மேபி டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க்ஸ் அண்ட் எந்த மாதிரி வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. பட் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 6% இருந்திருக்கும். இதே நம்ம வந்துட்டு நம்ம லோன் வாங்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர் மந்த் சேலரியில ஓரளவுக்கு நீங்க வந்து எஸ்ஐபில ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் ஒரு 5 years 6 years ரீச் ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டா இருக்கும். லைக் வந்து 15,000 இனிஷியலா ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹைக் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு 20,000 30,000 நீங்க சேவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 years 7 years டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 lakh 20 lakh வரைக்கும் சேவ் ஆகும். அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தாலே அரௌண்ட் ஒரு 12,000 per month வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ பாசிவ் இன்கமா இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து லோன் அப்படிங்கிற ட்ராப்ல வந்து மாட்டுறதுனால அவங்களாட்டி மணியை சேவ் பண்ண முடியறது இல்ல, அவங்க டெப்ட்ல கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான ட்ராப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் லோன். ஸோ நம்ம ஐடியில வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சில பூமர் அங்கர்ஸ்லாம் வந்துட்டு என்னப்பா என்ன வீடு வாங்கலையா, ஒரு ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்கப்பா, நம்ம வீடு வாங்கினாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு ட்ரூவான விஷயமா இருந்துச்சு. எப்போனா ஒரு 20 years பேக், ஈவன் ஒரு 15 years பேக் கூட அது ஒரு ட்ரூவான விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு சென்னையில ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா, லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்க, வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க பேங்க்ல லோன் எடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அரௌண்ட் 8% 10% வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பட் அதுலேயே உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா லைக் வந்து ரெண்டல் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு லீஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3.5% இருந்து 4% வரைக்கும் இருந்தது. ஸோ இட்ஸ் 4% அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விஷயம். அதுவும் வந்து ஒரு ரேர் கேஸ் தான். இதுவும் நீங்க கண்டினியூஸா அந்த வீடு வந்து ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தான். இடையில வந்து ரெண்டல் கால் வரல அப்படின்னா
அந்த மந்த்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கமே வந்துட்டு இருக்காது. ஸோ ஹோம் லோன் நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா 50 lakhs ஹோம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படியும் உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு போட வச்சிருவாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து மந்த்லி பே பண்ணிட்டு உங்களுடைய நார்மல் எக்ஸ்பென்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ 20 இயர்ஸ் அப்படிங்கும்போது நீங்க 50 lakhsக்கு வாங்கின ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க 1 crore வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, ப்ரோ நான் வந்து இப்போ லேண்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த லேண்ட் வேல்யூ வந்து எனக்கு ஆட் ஆகும். ஒரு சர்டன் சுச்சுவேஷன்ல நான் வந்துட்டு அந்த லேண்டை விற்கும் போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் திங்க் லைக் திஸ், நீங்க வந்து இப்போ 1 crore வந்து சேவ் பண்றீங்க. நீங்க இந்த 1 crore வந்து பே பண்ணக்கூடிய இஎம்ஐ லைக் ஒரு 70,000 80,000 சம்திங் நீங்க பே பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் நீங்க ஓவராலா ஒரு எஸ்ஐபில எஃப்டில போட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 9 இயர்ஸ்ல இந்த 1 crore அப்படிங்க நீங்க ரீச் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 crore வந்துச்சு அப்படின்னா அந்த 1 crore இருந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அரௌண்ட் ஒரு 60,000 வரைக்கும் per month உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த 60,000 இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய சேலரி வந்து 1.5 lakh இருக்கு அப்படிங்கும்போது அந்த 60,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்டா பாசிவ் இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஜாப்ல ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருக்காது. இன்கேஸ் உங்களை லே ஆஃப் பண்ணாலுமே எனக்கு ஒரு பேக்கப்ல ரிசோர்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இருக்கும். இது ஒரு வீடு வாங்கினா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் ஷோர். ஏன்னா அந்த நீங்க வீடை விற்கிறதுக்கு ஒரு ரைட்டான பிளேஸ்ல விற்கணும். அது விற்கிறது உங்களுக்கு ஈஸியா நடக்காது. அது வந்து ரொம்ப டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அண்ட் இந்த இஎம்ஐ கட்டும்போது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறத கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு இஎம்ஐ இருக்கு அதுக்கான வேலை பார்க்கணுமே, நம்ம ஜாப் பேஜ் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய ப்ராப்ளம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதுனா இந்த மாதிரி ஒரு லோவான ஒரு அவுட்கம் தரக்கூடிய ஒரு வீட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு ஹை லெவல்ல வந்துட்டு அவுட்புட் தரக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் லோன் ட்ராப்லையும் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சென்னையில வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ராப்பும் இருக்கிறதுனால நிறைய பேர் வீடு கன்ஃபார்மா வாங்குறாங்க. ஸோ கம்மியான பிரைஸ்ல வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட் வேல்யூ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சின்ன அப்ரிசியேஷன் தான் கிடைக்கும். பட் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கினா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஈவன் தோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ பிளான் டு பை அ ஹோம் திங்க் ட்வைஸ். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ இங்கே இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜாப் எடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் போனீங்க அப்படின்னா அங்கே லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ற பர்சன் வந்து 10,000 இல்ல 15,000 வாங்கினாலுமே அது 15,000 அவங்க 2,000 3,000 சேவ் பண்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுவே பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் வந்து ஒரு 3 years 4 years பேக்ல. பட் அதுவே நீங்க ஐடிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி 25,000 தான் இருக்கும். மந்த் எண்ட்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். வீக்கெண்ட் ஆனா நம்ம அவுட்டிங் போகணும், பர்த்டேனா வந்து ஒரு ட்ரீட் வைக்கணும், இல்ல ஒரு டீம் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி கூட்டு போயிடுவாங்க. அதுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் அடிஷனல் ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க ஐடிக்குள்ள வரும்போது கண்டிப்பா ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்டா நிறைய பேர் வியர் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்க்காக தனியா வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான அக்சசரிஸ் வாங்குறதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் யாரை பார்த்தாலும் ஐபோன் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரு நார்மல் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகணும் வந்து ஐபோன் வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால ஐபோன் வாங்குவீங்க. நீங்க வாங்குற சேலரி 20,000 தான் வந்துட்டு இருக்கும். பட் ஐபோன் வாங்கிருப்பீங்க 1 lakh rupees, which is like உங்களோட 5 months சேலரி வந்துட்டு சும்மா ஐபோன் வாங்கி வச்சிருப்பீங்க. அதே நீங்க இஎம்ஐல வாங்கிருப்பீங்க, அது ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா 1,12,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க ஒரு 2 years கிட்ட இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எப்படி யோசிச்சாலுமே அது ஒர்த்தே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். 23 years old ஒரு பையன் வந்துட்டு 53 lakhs per annum வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கான் அமேசான்ல. அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் கரெக்டா தான் இருக்கு, எனக்கு ஒர்க்ல அந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, இருந்தாலுமே எனக்கு லைஃப்ல ஒரு ஹாப்பினஸே இல்ல அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த ஆர்டிகல் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு அதிகமா. அது பேஸ் பண்ணி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க. மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தனியாக தான் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க தனியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. அதனால எங்க போனாலும் நீங்க தனியா போற மாதிரி இருக்கும், மூவி போனாலுமே தனியா போற மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஒரு சிட்டில இருப்பாங்க, நீங்க வேற ஒரு சிட்டில இருப்பீங்க. ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால மீட் பண்ண முடியாது. அண்ட் இன்ட்ல நீங்க டீமுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வந்து இன்டர்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல. பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் வந்துட்டு நான் டேலண்டா திங்க் பண்றேன், நான் வந்துட்டு உன்னை டாமினேட் பண்ணிட்டு உன்னை தள்ளி விட்டு இந்த மேல போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த கம்பெனில ஒர்க்கரா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பிசினஸ் பண்ணி அந்த கம்பெனி மேல தூக்கிட்டு போக போறதுலாம் இல்ல. பட் நிறைய பேர் திங்கிங் லைக் தே ஆர் ஸ்மார்ட் பட் தே ஆர் நாட் ஸ்மார்ட். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் லெவல போறதுக்கு அந்த விஷயத்த பண்ணாம ட்ரூவா வந்து அவங்க ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும்
தட்ஸ் அ பெஸ்ட் வே டு லீட் லைஃப். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் அது இருக்கிறது இல்லை, மேபி நிறைய இடங்கள் இருக்கலாம், பட் நான் அந்த மாதிரி அதிகமாக பார்த்ததில்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயும் பீப்புளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க கூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் பார்ட்டி போகிறது, இல்லை எனக்கு வந்து செல்ஃபாக வந்துட்டு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க பண்ணுறதுனால அவங்க டெப்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட், த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எவ்ரிவேர். லைக் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் எப்பயாவது வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, அவங்களுக்காக சின்னதாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1 lakh வாங்கிட்டு இருந்தாலும் 1.5 lakh ஈவன் 2 lakh வாங்கிட்டு இருக்க பர்சன் கூட எனக்கு ஒரு மந்த் 20க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரு நார்மலான கார், நார்மலான பைக், ஈவன் வந்து பைக்கை யூஸ் பண்ணாமல் ஆஃபீஸ் கேப்லேயே வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத ஃபேமிலி கொண்டு வரும். லைக் கிட்டோட ஹெல்த் கேர், அண்ட் தென் வந்து ஸ்கூல் அண்ட் ஒய்ஃப்கான ஹெல்த் கேர், அண்ட் தென் அவங்களுக்கான ஸ்பெண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறதுனால அண்ட் ஃபேமிலி ஸ்பெண்டிங்ஸ் நிறையா இருக்கும். லைக் வந்து மேரேஜ் போகிறோம், இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை நம்மளுக்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பெண்டிங்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லல. பட் இந்த விஷயத்தை நம்ம ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல ஓரளவுக்காக சர்வை பண்ணி அப்போ நம்ம ஒரு சேலரி வந்து சேவ் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு ஏஜ் 25 to 26 வந்து எந்த ஒரு மணியுமே சேவ் பண்ணாமல் நான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதே என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா சங்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி பர் மந்த் 2 lakh 3 lakh நீங்கள் போனாலுமே அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எதனால வருது நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் 3 years வெயிட் பண்ணி நல்ல ஒரு சேலரி வந்து ரீச் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் ஒரு மணியை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேரேஜ் இந்த மாதிரி கமிட்மெண்ட்குள்ள போனீங்கன்னா யூ வில் சர்வைவ் பெட்டர் தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு ஹேவ் டு ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் இன்கம். இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பட் ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, பண்ண மாட்டோம். நம்ம எக்ஸ்பென்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். சில பேர் வந்து ரொம்பவே ஒரு ஃபாலோ பண்ணி ரொம்ப ஒரு கன்ஜோன்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம கன்ஜோன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டுத்தையுமே ஒரு ஆவரேஜ் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப், அட் த சேம் டைம் யூ கேன் சேவ் அ மணி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 20,000 30,000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 20-30,000ல உங்களால உங்க எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். உங்களால மேக்ஸிமம் வந்து ஒரு 5,000 10,000 நீங்கள் சேவ் பண்ண முடியும். அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சென்னையில் வந்து நம்ம வாழணும் அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் மெயினான சில விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் தென் பேசிக்காக இருக்கக்கூடிய நீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய நீட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடணும். நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இல்லை வந்துட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன சேவ் பண்ணாலுமே அந்த பணம் எல்லாமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் மொத்தமாக காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஐடிக்குள்ள வந்தோடனே ஒரு 1 year 2 yearலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 3 lakh 6 lakh வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமா இருக்கும். ஈவன் 3 lakh 10 lakh per annum பேக்கேஜ் போகிற பீப்புள் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நிறைய பேர் அந்த அளவு பேக்கேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஹைக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. லைக் புதுசாக வந்து ஐஃபோன் வாங்குறது, இல்லை வந்து புதுசாக வந்து கார் வாங்குறது. ஏன்னா நம்ம இவ்வளோ சேலரி வந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன இஎம்ஐ கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சடன் பம்பாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் ப்ராப்ளம்குள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ராப்லேயே நீங்கள் எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 year 2 year நல்ல ஒரு அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடி இந்த அதே லைஃப் ஸ்டைல் நீங்கள் இந்த ஒரு 10 lakh வந்ததுக்கு அப்புறமா லீட் பண்ணீங்க அப்படின்னா பர் இயருக்கு அரௌண்ட் ஒரு 6 lakh வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 lakh வரைக்கும் சேவிங்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த 12 lakh இருந்துச்சு அப்படின்னாலே அடிஷனலாக உங்களுக்கு ஒரு 6,000 7,000 கிட்ட ஒரு பாசிவ் இன்கமாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய சேவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஐடியை பொறுத்த வரைக்கும் எங்கன்னா ஸ்கில்ஸ்ல தான் இருக்கு. நீங்க என்ன ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு எந்த ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாலுமே ஸ்கில்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ற மணிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சேலரி நீங்க வாங்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு
2x நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு பேசிக்கான L1 லெவல் சப்போர்ட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து L2 லெவல் சப்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளவுட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் கம்பெனி நீங்கள் நல்ல பேக்கேஜ் ஜம்ப் பண்ண முடியும். மார்க்கெட் வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இருக்கிற கோர்ஸை எடுத்து உங்கள் சேலரி நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷன் லைக் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் சேலரி என்ன போக முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு எதுவும் நீங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 lakh பேக்கேஜ் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி சேவ் பண்ணியிருந்த விட ஆல்மோஸ்ட் 10x கிட்ட நீங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லைக் வந்து per மந்த்துக்கு 10,000 சேவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களாடி ஈஸியாக ஒரு 1 lakh வந்து சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக இந்த விஷயத்த பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கில்லுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயே நீங்கள் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சேஃபான ஜோனில் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து சைடு இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அடிஷனலாக உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சைடு இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். நான் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இது வந்து ரொம்ப பெரிய இன்கம் அப்படிங்கிறத கொடுக்கல, பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. நான் பேரலாக வந்துட்டு என்னுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஆவரேஜ் லெவலான சேலரிக்கு நான் வந்து இப்போ இருக்கிறதுனால ஓவராலாக என்னோட லைஃப் ஸ்டைல வந்து நான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற லெவலுக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே அண்ட் கம்பேர் டு மை கொலீக்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது என்னோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த ஒரு ஆவரேஜ் லெவலோட 1 ஸ்டெப் அபவ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐம் நாட் டெல்லிங் திஸ் ஃபார் ஷோ ஆஃப் மை செல்ஃப், ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஐம் ஆன் ரைட் ட்ராக். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ த ட்ராக். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது 28 ஏஜ் 28 ஏஜ் 29 அந்த லெவலுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ ஏஜ் 28 வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏஜ் 28 மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பூமர் அங்கிள்ஸ் கம் டு த ரூம். ஸோ அவங்க நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அந்த ஒரு ஏஜ் 29குள்ள உங்களுக்கு மந்த்லி இந்த ஜாப்லாம் விட்டுட்டு ஊரில் போய் இருக்கீங்க. லைக் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து கன்ஃபார்மாக அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் ஊர்லேயே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஊரில் போயிட்டு நான் எந்த வேலையுமே இல்லை, நான் சும்மா வீட்டில் இருக்கேன், அப்போ நான் இங்கே இருக்க அதே லைஃப் ஸ்டைல் நாங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் மந்த்லி அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. லைக் இங்கே வந்து நீங்கள் ஒரு பர் மந்த் 50,000 ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து நீங்கள் 25,000 அந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ முடியும். இங்கே ஹோம் ரெண்ட் வந்துட்டு ஒரு 15,000 இருக்கக்கூடிய ஹோமை நீங்கள் ஊர் சைடில் போனீங்க அப்படிங்கும்போது அது ஒரு 5,000 6,000 நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 60,000 per month இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சர்வைவ். ஈவன் உங்களுக்கு ஃபேமிலி வந்தாலுமே யூ கேன் சர்வைவ். ஒன்ஸ் கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம பேசிவா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளவு தேவைப்படும். இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல 1 crore வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்துக்கு வந்து 60,000 வரைக்கும் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 1 crore தான் நம்ம டார்கெட்டா இருக்கும். 1 crore இஸ் a big amount. ஸ்டில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஏஜ் 28 29 முன்னாடி நம்ம ஒரு கோலை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம சேவிங்ஸ் வந்துட்டு நம்ம முன்னாடி பண்ணி இந்த சேவிங்ஸ்லேயும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டே ஆட் ஆகி அது ஒரு பெரிய சேவிங்ஸா அது பாட்டு ஒரு போக்கில் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நம்ம வரக்கூடிய மொத்த அமௌண்ட் பேச்செக் டு பேச்செக் பண்ணாலுமே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம முன்னாடி பண்ணியிருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ, நான் இதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே ரீச் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் லைக் தட். அகைன் இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில். ஸோ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணும்போது அப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாமல் இப்போ லைஃப் ஸ்டைல் இருக்கீங்களோ அந்த லைஃப் ஸ்டைலே ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நீங்கள் லீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஈஸிலி ரீச் சம் சர்டைன் லெவல் ஆஃப் சேவிங்ஸ். அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வி ஆர் அண்டர் சம் ரிஸ்க். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க ஐடிக்குள்ள இல்ல எந்த ஒரு ஜாப்ல இருந்தாலுமே ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க ஐடியில பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh people லே ஆஃப் பண்ணிட்டாங்க, 2 lakh people லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வரும். ஏன்னா இங்க வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஒரு ஐடி கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 lakh people 3 lakh people கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சிடிஎஸ் வந்து ஒரு 4 lakh people கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு 10,000 people லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 2% 3% ஆஃப் த ஓவரால் கம்பெனி எம்ப்ளாயிஸ். ஸோ அதுவே நீங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில போய் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியா இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்றது ஒரு 100 people தான் வந்துட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஒரு 10 people லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் 10% ஆஃப் பீப்புள். ஸோ அதனால தான் அந்த ஒரு லே ஆஃப் அப்படிங்கிறது பெருசாக தெரியறது இல்லை. இதனால வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து அதிகமான ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணினா தட் இஸ் நாட் லைக் தட். அங்கே ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். திருப்பி ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அங்கே நிறைய பேருக்கு ஜாப் போகிறது நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஜாப் செக்யூரிட்டி டிபெண்ட் பண்ணி ஒரு ஜாப் எடுக்காம மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல திஸ் இஸ் த ஒன்லி வே டு சர்வைவ். அண்ட் நான் ஃபைனலாக வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ரியலி பிக் ப்ராப்ளம் இன் ஐடி ரைட் நவ். நம்ம சொன்னே அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது.
ஸோ நிறைய பேர் வந்து நிறையவே இன்கம் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. லைக் வந்து இனிஷியலாக போகும்போதே அமேசான் இல்லை வந்துட்டு கூகுள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் போனாங்கன்னா தே கேன் ஈஸிலி கெட் லைக் 2 lakh 3 lakh per month. பட் அந்த அளவுக்கு இன்கம் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணியை விட ஹாப்பினஸ் தான். ஸோ அந்த ஹாப்பினஸ் ஒன்றும் அப்படின்னா யூ ஷுட் பி ஸ்டிக் அவே ஃப்ரம் யுவர் இன்ட்ரோவர்ட் ஜோன். ஸோ நம்ம நிறைய பேர்ட்ட பேசணும். அதுக்கேற்றுமே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்க. லைக் நீங்கள் இனிஷியலாக வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 8 hours 10 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோரா வீக்கெண்டில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் லைக் வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பாருங்க. தட்ஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ். ஸோ தட் கிரியேட்டிவிட்டி ஸ்கில் ஒர்க் மோர் கிரியேட்டிவ் இன் யுவர் ஒர்க். ஸோ தட்ஸ் டோட்டலி ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஹாபி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. சில பேருக்கு வந்து சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை வந்துட்டு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை மேபி கேம்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒர்க் மட்டும் தான் முக்கியம், எனக்கு ஜாப் தான் முக்கியம், எனக்கு வந்து மணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 5 years 10 years ஜாப் அப்படியே குவிட் பண்ணிட்டு நான் வந்துட்டு எனக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 yearsல அவங்க சேவ் பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தாலுமே அவங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி இந்த மாதிரி ஹாபிஸ்ல நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த 10 years ஒர்க் அப்படிங்கிற அவங்க 30 years ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ பி ஸ்மார்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் படி உங்களோட கோல் வந்து 1 crore இருக்கு அப்படின்னா மேரேஜ் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் கோல் வந்து ரீச் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரீச் பண்றதே கிடையாது. அஃப்கோர்ஸ் மணி டசன்ட் பை ஹாப்பினஸ் பட் இட் ஹேஸ் அ பவர் டு ஸ்டாப் யுவர் ஹாப்பினஸ். ஸோ உங்களாட்டி பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஹாப்பினஸே இருக்காது, நம்ம மணிக்காக ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மணி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம ஈஸியாக பண்ண முடியும், அதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். பட் மணியை கொடுத்து ஹாப்பினஸ் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ தலைவர் சொன்ன மாதிரி தான், பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்க முடியும், விலைக்கு வாங்க முடியாது. பட் பணம் இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே வாங்க முடியாது. ஸோ ட்ரை டு கெட் அ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் as soon as possible. That's what I'm trying to explain in this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ பாய். அண்ட் ஒரு நிமிஷம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு abhinofficial2020. நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. அங்கே நான் கன்னடம் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் மை கோல் இன் 2024. Cool.